ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. சதாசிவசமாரம்பாம் சங்கர ஆச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திர பாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः. समस्त जन कल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं சரி, நம்ம இன்னைக்கு 15வது அத்தியாயம் புருஷோத்தம யோகம் அதான் படிக்க போறோம் இன்னைக்கு. அதுக்கு முன்னாடி 14வது அத்தியாயத்துல குணத்ரய விபாக யோகம், அந்த அத்தியாயத்தை முடிக்கும் பொழுது பகவான் ஒரு விஷயம் சொன்னார். அந்த ஸ்லோகம் பார்க்கும்போது கடைசி ஸ்லோகத்துல ஓகே, பிரம்மணோஹி பிரதிஷ்டாகம் அமிர்தஸ்ய அவ்யயஸ்ய ச சாஸ்வதஸ்ய ச தர்மஸ்ய சுகைகாந்திகஸ்ய ச. சரி, நான் தான் எல்லாத்துக்குமே அதிஷ்டானம் சொல்றார். அடையப்பட வேண்டிய குறிக்கோள், அந்த குறிக்கோளை அடையும் வழி, அந்த குறிக்கோளினுடைய பலமாக இருக்கின்ற சாஸ்வதமான ஆனந்தம், எல்லாமே சுகம், ஏகாந்திகஸ்ய சுகம், இது எல்லாமே நான் தான் சொன்னார். அதுக்கு முன்னாடி யார் என்னிடம் அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன சேவத்தை, யார் என்னிடத்து மாறுதலற்ற பக்தி செலுத்துகின்றார்களோ, அதாவது வேறு எந்தையும் விரும்பாமல் என்னை மட்டுமே விரும்புகிறார்களோ, விரும்பி என்னிடம் பக்தி செலுத்துகிறார்களோ, அவர்கள் ச குணான் சமதீத்திய, அவர்கள் குணங்களை கடந்து, இப்ப முக்குணங்கள் தானே, முக்குணங்களை பத்தி தான் இந்த அத்தியாயம் 14வது அத்தியாயம். அந்த முக்குணங்களை கடப்பதற்கான வழி என்ன சொன்னார்னா, மாம்ச அவ்யபிச்சாரேன பக்தி, என்னிடத்து மாறுதலற்ற என்னை மட்டுமே விரும்புகின்ற பக்தி, அப்படி பக்தி செலுத்துகிறவர்கள் குணங்களை கடப்பார்கள். இப்படிதான் முடிச்சார் நமக்கு 14வது அத்தியாயம். பாத்தீங்கன்னா தெரியும் எத்தனாவது ஸ்லோகம் அது, கடைசி ஸ்லோகத்துக்கு முந்தின ஸ்லோகம் 26வது ஸ்லோகத்துல இப்படிதான் முடிச்சார். இப்போ என்னிடத்து பக்தி செலுத்தியவர்கள் முக்குணங்களை கடப்பார்கள். எப்படி கடப்பார்கள்? எப்படி கடப்பார்கள்னா, ஞானத்தின் மூலமாக, ஞானத்தை பெற்று, ஆத்ம ஞானத்தை பெற்று, நானே அவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பேன்னு முன்னாடி சொல்லியிருக்கார். அப்போ அந்த முக்குணங்களை எப்படி கடப்பார்கள்னா, அவ்யபிச்சார பக்தி. அவ்யபிச்சார பக்தினால என்ன ஆகும்னா ஆத்ம ஞானம் கிடைக்கும். அந்த ஆத்ம ஞானத்தின் மூலமாக முக்குணங்களை கடந்தவர்கள் ஆவார்கள், குணாதீதனாக ஆவார்கள், இப்படி சொன்னார். இப்போ என்ன அர்த்தம் அடுத்து? சரி, இவர்கள் அவ்யபிச்சார பக்தி மூலமாக எந்த ஆத்ம ஞானத்தை பெற்று முக்குணங்களை கடப்பார்களோ அந்த ஆத்ம ஞானத்தை பற்றி இப்போ 15வது அத்தியாயத்துல பார்க்க போறோம். அதான் இதுதான் கனெக்ஷன். இங்க 14வது அத்தியாயத்துக்கும் 15வது அத்தியாயத்துக்கும் என்ன தொடர்புன்னு பாத்தீங்கன்னா, 15வது அத்தியாயத்துல ஆத்ம ஞானத்தை பத்தி சொல்ல போறார் பகவான். நாலேஜ் ஆஃப் த செல்ஃப், நம்மை பற்றி, நம் சொரூபத்தை பற்றிய ஞானத்தை விளக்க போகிறார். சரி, அது ஏன் திடீர்னு அது விளக்குறாரு? அர்ஜுனன் கேட்டானா? அர்ஜுனன் கேட்கவே இல்லை. 15வது அத்தியாயம் ஆரம்பிக்கும் போது அர்ஜுன உவாச்ச அப்படின்னு சொல்லி எந்த கேள்வியும் அர்ஜுனன் கேட்கல. ஆனா பகவான் என்ன பண்றாரு, அர்ஜுனன் மிக ஆர்வத்தோட கேட்டுக்கொண்டிருக்கான்றத புரிஞ்சுக்கிட்டு இப்ப சொன்ன முக்குணங்களை கடப்பது அதுலயும் ஆர்வத்தோட இருக்கா. அப்படி ஆர்வத்தோட அந்த முக்குணங்களை கடப்பதற்கு பக்தி அவசியம்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். அந்த பக்தியின் மூலமாக ஆத்ம ஞானத்தை பெற்று அவன் முக்குணங்களை கடக்கணும்ன்றதையும் புரிந்து கொண்டான். இப்ப அடுத்து என்ன சொல்லும், அந்த ஆத்ம ஞானத்தை எப்படி அடைவது, அந்த ஆத்ம ஞானம்னா என்னது, அதுதான் அடுத்து வர கேள்வி. அதற்கான விடையாக 15வது அத்தியாயத்துல பகவான் நேரடியாக அந்த ஆத்ம ஞானத்தை விளக்குகிறார், ஆத்ம ஞானத்தை பற்றி சொல்ல போறார். சரி, இப்போ இந்த ஆத்ம ஞானத்தை, நம் சொரூப ஞானத்தை நேரடியாக உபதேசம் பண்ணும்போது, நேரடியாக உபதேசம் பண்ணா அதனால பலன் உண்டா? அந்த ஆத்ம ஞான உபதேசத்தினுடைய பலன் என்ன? பலன் மோட்சம், சம்சாரத்திலிருந்து முழுவதுமாக விடுபட்டு மோட்ச ஆனந்தத்தை அனுபவிக்கிறது. இப்போ இந்த ஆத்ம ஞானத்தை நேரடியா உபதேசம் பண்றதுனால இது இப்ப கிடைச்சிருமா அப்படின்னா இல்ல, அதற்கான அதிகாரித்துவம் வேணும். அதற்கான அதிகாரித்துவம் இருந்தா இந்த ஆத்ம ஞானம் அதனுடைய பலனை கொடுக்கும்.
சம்சார நிவர்த்தி, மோட்ச பிராப்தி, இது ரெண்டுத்தையுமே கொடுக்கும் அது. அப்ப அந்த அதிகாரித்துவம் என்னது? ஆத்ம ஞானத்தை சொல்ல போறாரு. ஆனா அந்த ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கான அதிகாரித்துவம் என்ன பாத்தீங்கன்னா வைராகியம். கனெக்ஷன் பாருங்க, தாட் ஃப்ளோ எப்படி இருக்கு. அந்த ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கு அதற்கான பலன் நமக்கு கிடைக்கணும்னா வைராகியம் அவசியம். இப்போ எதிலிருந்து வைராகியம் அவசியம்? எதிலிருந்து வைராகியம் வேணும்? இந்த சம்சாரத்திலிருந்து. இந்த சம்சாரம்னா நம்மளுடைய வாழ்க்கை, அனித்தியமான இந்த வாழ்க்கையிலிருந்து. அனித்தியமான இந்த வாழ்க்கையை குறித்து, பிறப்பு இறப்பு மாறுதலுக்குட்பட்ட இந்த வாழ்க்கையிலிருந்து நமக்கு வைராகியம் ஏற்படும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? நம்ம ஆத்ம ஞானத்துக்கான உபதேசத்தை பெறும் பொழுது அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும். அப்போ இங்க 15வது அத்தியாயத்துல என்ன பண்றாரு? இந்த உலகத்திலிருந்து, இந்த சம்சாரத்திலிருந்து நமக்கு வைராகியம் வரணும்ன்றதுக்காக முதல்ல இந்த சம்சாரத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த சம்சாரம்னா என்னது? சம்சாரம் நம்ம சொல்றது இந்த உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை அனித்தியம், மாறுதலுக்கு உட்பட்டது, மாறிக்கொண்டே இருப்பது. இதுதான் சம்சாரத்துக்கான இயல்பு. அப்படிப்பட்ட இயல்பை உடைய இந்த உலக வாழ்க்கையினுடைய தன்மைய முதல்ல விளக்குகிறார். அதை விளக்கிட்ட பின்னாடி அதிலிருந்து உனக்கு என்ன வரணும்? அதிலிருந்து உனக்கு வைராகியம் பெற வேண்டும். நீ அந்த வைராகியம் பெற்ற பின்னாடி உனக்கு ஆத்ம ஞானம் கிடைக்கும் பொழுது அதற்கான பலனையும் நீ அடைவாய். இதுதான் இந்த 15வது அத்தியாயத்தினுடைய தாட். எப்படி 14வது அத்தியாயத்தோட இது தொடர்பாக இருக்கு, தொடர்புடையதாக இருக்கு. அதே சமயத்துல 15வது அத்தியாயத்துல ஏன் பகவான் இந்த சம்சாரத்தை பற்றிய விளக்கத்தோட ஆரம்பிக்கிறார்? அதற்கான விடையும் நமக்கு தெரியுது. ஏன்னா அதுல இருந்து நமக்கு வைராகியம் பிறக்க வேண்டும். சரி, இதுதான் விஷயம். இப்ப நம்ம அந்த 15வது அத்தியாயம் நம்ம படிக்கலாம். முதல் ஸ்லோகம் படிக்கலாம். இது வரைக்கும் கிளியரா இருக்கு இல்லையா? என்ன விஷயம்னா ஓகே. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. அத பஞ்சதசோऽध्यायः. அத பஞ்சதசோऽध्यायः. புருஷோத்தம யோகः. புருஷோத்தம யோகः. ஸ்ரீ பகவானுவாச்ச. ஸ்ரீ பகவானுவாச்ச. ஊர்த்வமூலமதः சாகம். ஊர்த்வமூலமதः சாகம். ஊர்த்வமூலமதः சாகம். ஊர்த்வமூலமதः சாகம். அஸ்வத்தம் பிராஹுரவ்யயம். அஸ்வத்தம் பிராஹுரவ்யயம். அஸ்வத்தம் பிராஹுரவ்யயம். அஸ்வத்தம் பிராஹுரவ்யயம். சந்தாம்சி யஸ்ய பர்ணானி. छन्दांसि यस्य पर्णानि. சந்தாம்சி யஸ்ய பர்ணானி. छन्दांसि यस्य पर्णानि. யஸ்தம் வேத ச வேதவித். यस्तं वेद स वेदवित्. யஸ்தம் வேத ச வேதவித். यस्तं वेद स वेदवित्. சேர்ந்து படிப்போம். ஸ்ரீ பகவானுவாச்ச. ஊர்த்வமூலமதः சாகம். அஸ்வத்தம் பிராஹுரவ்யயம். சந்தாம்சி யஸ்ய பர்ணானி. யஸ்தம் வேத ச வேதவித். இங்க பகவான் உவாச்ச. நேரடியா 15வது அத்தியாயம் அர்ஜுனன் எந்த கேள்வி கேட்காமலேயே பகவானே அர்ஜுனுடைய மனநிலை புரிந்து கொண்டு தொடர்கிறார். குணத்திரய விபாகத்திலிருந்து அந்த அத்தியாயத்திலிருந்து தொடர்ந்து இந்த ஆத்ம ஞானத்துக்கான விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுக்கு முன்னாடி இந்த சம்சாரத்தை பற்றிய விளக்கத்தை கொடுக்கிறார். அது எது கொடுக்கிறார்? சம்சாரத்தை பற்றிய விளக்கம். அந்த சம்சாரத்திலிருந்து வைராகியம் ஏற்பட்டால்தான் ஆத்ம ஞானம் அதனுடைய பலனான மோட்சத்தை கொடுக்கும். இல்லைன்னா அந்த அதிகாரிக்கு வைராகியம் இல்லைன்னு சொன்னா அதற்கான பலன் மோட்சம்ன்றது கிடைக்காது. அப்போ ஆத்ம ஞானம் பலன் கொடுக்கறது, மோட்சம்ன்ற பலனுக்கு நடுவுல என்ன இருக்குன்னா வைராகியம்ன்றது இருக்கு. அந்த வைராகியம் எதுல இருந்து ஏற்படணும்? இந்த சம்சாரத்திலிருந்து ஏற்படும். அப்ப அந்த சம்சாரத்தினுடைய தன்மையை தெரிந்து கொண்டு அதிலிருந்து நீ வைராகியத்தை பெற்று
அதன் பிறகு ஆத்ம ஞானத்தை அடைந்து நீ மோட்சத்தை அடைய முடியும். இதுதான் ஸ்டெப், இதுதான் தாட் ஃப்ளோ. அதனால இங்க நேரடியாக அந்த சம்சாரத்தை பற்றிய விளக்கத்தை கொடுக்கிறாரு. ஸ்ரீ பகவானுவாச்ச ஊர்துவ மூலம் அத சாக்கம். இங்க பார்க்கும்போது மூலம் வந்து உயர இருக்கின்றது, மேலே இருக்கின்றது. சாக்கம் கிளைகள் வந்து அதக கீழே இருக்கின்றது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு இங்க எதை பத்தி பேசுறாங்க, ஒரு மரம் பத்தி பேசுறது போல நமக்கு இருக்கு. மரம்னா பொதுவா எப்படி இருக்கும், மரம் வேர்கள் வந்து கீழே இருக்கும், அதன் பிறகு அந்த பல்க் என்ன சொல்றது, அந்த உடல் பகுதி மரத்தினுடைய மத்திய பகுதி இருக்கும், அதுக்கப்புறம் மேல கிளைகள்லாம் இருக்கும். இங்க இந்த சம்சாரத்தை, இந்த மாறுதலுக்குட்பட்ட அனித்திய உலகத்தை எதற்கு ஒப்பிடுறாங்கன்னா ஒரு மரத்தோட ஒப்பிடுறாங்க. சரிங்களா? அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம் இப்போதைக்கு. அந்த ஏன்னா அந்த பாட்டு அப்படி இருக்கிறதுனால நம்ம அப்படி சொல்லுவோம். இது ஆக்சுவலா எங்க இருக்கிற விஷயம்னா அது உபநிஷத்துல இருக்கக்கூடிய விஷயம். உபநிஷத்துல இருக்கிறது தான் இது மூலமா வைத்துக்கொண்டு இங்க பகவத்கீதையிலையும் விளக்குகிறாங்க. அந்த சம்சாரத்தை வந்து கடலுக்கு ஒப்பிடுவாங்க, ஒரு பெரிய நதிக்கு ஒப்பிடுவாங்க, மிகப்பெரிய காட்டுக்கு ஒப்பிடுவாங்க, மிக இருண்ட இரவு அப்படி ஒப்பிடுவாங்க. அந்த மாதிரி இந்த சம்சாரத்தை வந்து பல விதமாக உருவகப்படுத்துவாங்க. இந்த ஸ்லோகத்துல வந்து இந்த சம்சாரத்தை ஒரு விருட்சமாக உருவகப்படுத்துறாங்க. அது உண்மையிலேயே நம்ம அந்த விளக்கத்தை பார்க்கும்போது என்ன அர்த்தம் நமக்கு புரியும். அது விருட்சமா என்னன்றது நமக்கு புரிய வரும். இப்ப சில பேர் வந்து இதை லிட்டரலா எடுத்துட்டு தலைகீழ மரத்தை வரையக்கூடாது, தலைகீழ மரத்தை வச்சு நான் பிரசன்டேஷன் கொடுக்குறேன் அப்படின்ட்டு தலைகீழ இருக்கிற மரத்தை தூக்கி போட்டுக்கூடாது. அது லிட்டரல் அப்படி அர்த்தம் கிடையாது. அவங்க என்ன சொல்ல வராங்க நமக்கு போக போக நமக்கு புரியும். இது கட்டோபனிஷத்துல இந்த மாதிரியான ஒரு உருவகம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ கீதையினுடைய மூலம் வந்து இந்த ஸ்லோகத்துக்கு உபனிஷத் மந்திரம் தான் மூலம், கட்டோபனிஷத்துல இருக்கு. இதே மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஊர்துவ மூலம் மவா சாக்கக ஏஷோ அஸ்வத்த சனாதனக ததேவ சுக்ரம் தத் பிரம்ம, இப்படி போகும் அந்த ஸ்லோகம். சரிங்களா? ஏதத் வைத்தது இப்படின்னு போகும் அந்த மந்திரம். சரி, அத அடிப்படையாக வச்சு இங்க ஊர்துவ மூலம் அத சாக்கம் என்ன அர்த்தம்? அது இங்க மூலம் ஊர்துவம்னா மேல், மேலுன்னா என்ன அர்த்தம்னா மேலானதுன்னு அர்த்தம். மேலானது, சுப்பீரியர். அப்போ என்னது அது? மூலம்ன்றது அதனுடைய வேர், ரூட், அதனுடைய ஃபவுண்டேஷன், ஆதாரம். ஆதாரம் வந்து மிக 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 உயர்வானது. மேலானதுன்னு அர்த்தம், உயர்வானதுன்னு அர்த்தம். சரி, ஆதாரம் வந்து இந்த சம்சாரத்தினுடைய ஆதாரம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மிக உயர்வானது. அதனுடைய வேர் வந்து மிக உயர்ந்த வஸ்துவானது அதனுடைய வேர். சாக்கம் அதக. இப்போ ஊர்துவம்னா மேலானது, சுப்பீரியர் நம்ம பார்த்தோம். அதகனா கீழ், லோவர், தாழ்வானது. சாக்கம் கிளைகள் தாழ்வானதுன்னு அர்த்தம். இங்க கிளைகள்ன்றது எதை குறிக்கிறது? மூலம்ன்றது எதை குறிக்கிறது? இங்க மூலம்ன்றது உயர்வானது அப்படின்னு சொல்லும்போது மூலம்ன்றது ஈஸ்வரனை மூலமாக உடையது. ஈஸ்வரனுடைய சொரூபம் பிரம்மம், அதுல குழப்பம் வேண்டாம் நமக்கு. இங்க உலகம் பத்தி பேசும்போது உலகத்துக்கு மூலம், உலகம்னு சொன்னாலே ஈஸ்வரன் வந்துருவார், ஈஸ்வரன். அப்போ இந்த சம்சார உலகத்தினுடைய ஆதாரமாக இருப்பது ஈஸ்வரன். இது புரியுது இல்லையா? எங்க இருந்து திடீர்னு ஈஸ்வரன் வந்தாருன்னு கேட்க கூடாது. இன்னும் 10 நிமிஷம் கழிச்சு ஈஸ்வரன் எங்க வந்தாருன்னா மூலம்ன்ற வந்தார். அந்த மூலம் எப்படிப்பட்டது? ஊர்துவம், உயர்ந்த மூலத்தை உடையது. அப்போ அந்த உயர்ந்த மூலம் எது ஆதாரம்? அதிஷ்டானம். இந்த சம்சாரத்துக்கு அதிஷ்டானமாக இருப்பது ஈஸ்வரன், மூலம். சரி, அடுத்தது அதக சாக்கம் கிளைகள் வந்து தாழ்வானது. அப்ப கிளைகள்னா என்னது? இந்த கிளைகள்ன்றது ஜீவன். கிளைகள் யார் இங்க எதை குறிக்கிறது? ஜீவன்களை குறிக்கிறது. ஜீவன், அனைத்து ஜீவர்களும். ஷாக்கா, பிரான்சஸ். எப்படி ஒரு மரம்னு எடுத்துட்டா கிளைகள் எங்கும் பறந்து விரிந்திருக்கும், அந்த மாதிரி
இந்த ஜீவர்கள் பார்த்தா எங்கும் இருக்காங்க, எல்லா இடத்துலயும் பறந்து விரிந்திருக்காங்க, கிளைகள் போல எல்லா இடத்துலயும். எல்லா இடத்துலயும் என்ன நம்ம பார்ப்போம், அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம் நம்ம. சரி, இப்படிப்பட்ட இதற்கு என்ன பேரு? இந்த மரம், இந்த சம்சாரம் என்கின்ற மரம் அதனுடைய ஆதாரமாக அதிஷ்டானமாக ஈஸ்வரனை கொண்டிருக்கின்றது. அதனுடைய கிளைகளாக தாழ்வானவைகளாக ஜீவர்களை கொண்டிருக்கின்றது. இதுக்கு என்ன பேர் பாருங்க, அஸ்வத்தம். அஸ்வத்தம்னு பேராது. அஸ்வத்தம் அவ்யயம் பிராகு. அஸ்வத்தம் பிராகு, அவ்யயம் சேர்த்துக்கணும். அஸ்வத்தம் அவ்யயம் பிராகு. பிராகுனா என்று கூறப்படுகின்றது, என்று கூறுகிறார்கள். யார் கூறுகிறார்கள்? சாஸ்திரம் கூறுகின்றது. இந்த சம்சார மரத்தை பத்தி யார் சொல்றாங்க? அதனுடைய மூலம் ஈஸ்வரன் என்றும் அதனுடைய கிளைகள் ஜீவர்கள் என்றும் இதற்கு அஸ்வத்தம்னு பேரு யார் சொல்கிறார்கள்? சாஸ்திரம். சாஸ்திரம், வேதம், சாஸ்திரம் சொல்கின்றது. பிராகு அஸ்வத்தம். இந்த எந்த மரத்தோட வேணாலும் இதை ஒப்பிடலாம், எந்த பேர் வேணாலும் கொடுக்கலாம். ஆனா அது அஸ்வத்தம்ன்ற பேர் கொடுத்திருக்காங்க. மெயினா நம்ம அரச மரம் நினைக்கிறேன் நான். ஹார்ட் ஷேப்ல இருக்கும் பாருங்க இலைகள், அரச மரம் தானே, நம்மளுடைய ஹிருதயம் ஷேப்ல இருக்கும் இலைகள். அந்த மரம், அந்த மரத்தை பார்த்தாலே எப்படி இருக்கும்? நல்லா பறந்து விரிந்து நீண்ட நெடுங்காலமாக இருக்கும் அந்த மரம். அப்படிப்பட்ட ஒரு அரச மரத்தை பார்க்கும்போது நம்ம எங்கேயாவது பார்க்கலாமா? சில டைம் சிட்டிக்குள்ளேயே பார்க்கலாம். ஆமா, சிட்டிலேயேவா? ஆமா, அது சிட்டி கிடையாது, சிட்டி ஆக்கிட்டாங்க அப்புறம். அது முதல்ல காடு தானே. அப்ப எல்லா மரங்களையும் வெட்டிட்டு ஒரே ஒரு அரச மரத்தை மட்டும் ஒண்ணும் பண்ண முடியாது, பிரம்மாண்டமா வளர்ந்துருக்கும். அதை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். டவுனுக்குள்ளேயே, கிராமங்கள்ல இருக்கு. கிராமங்கள்ல நகர்ப்புறத்தை விட்டு அவுட்டர்ல பாத்தீங்கன்னா பல ஊர்கள்ல இன்னமும் இருக்கு, எல்லா ஊர்கள்லயும் இருக்கு. நம்ம கோயம்புத்தூர்ல பார்த்தா கூட சரி, சேலத்தை விட்டு அவுட்டர்ல போனாலும் சரி, எந்த ஊரை தாண்டி கொஞ்சம் போனாலே அவுட்டர்ல இருக்கு. அந்த மரத்தை பார்த்தா நமக்கே ஆச்சரியமா இருக்கும். ஐயோ, இது எவ்வளவு காலம் இருக்கும்ல, ஒரு 300 வருஷம் இருக்குமா, 400 வருஷம் இருக்குமா, இப்படி நம்மளே கேள்வி கேட்டுப்போம் பாருங்களேன். அவ்வளவு பறந்து விரிந்திருக்கும். அத பார்க்க அத்தனை கிளைகள் இலைகள் ஒரே காம்ப்ளிகேட்டட். ஆக்சுவலா பார்த்தா அது என்னன்னா காம்ப்ளிகேஷன் தான், குழப்பம் தான். அவ்வளவு எந்த கிளை எப்படி போகுது ஒண்ணுமே தெரியாது நமக்கு. அப்படிப்பட்ட இவ்வளவு நீண்ட நெடுங்காலமாக இருக்கின்ற ஒரு மரம், அதுக்கு எந்த மரத்தை வேணாலும் சொல்லலாம்ல. ஆனா கரெக்டா ஒரு பேர் கொடுத்தாங்க பாருங்க, அஸ்வத்தம்ன்ற மரத்தை குறிப்பிடுறாங்க. ஏன் அஸ்வத்த மரத்தை எடுத்தாங்கன்னா அதனுடைய அந்த வார்த்தையிலேயே அதற்கான பொருளும் இருக்கு. அதனால அந்த பொருந்தி வர்றதுனால இங்க உபனிஷத் சொல்ல வர கருத்தும் அந்த வார்த்தையில இருக்கு, இந்த மரத்தினுடைய பெயர்லயே இருக்கு. அதனால அந்த பெயரோட உருவகப்படுத்துறாங்க. ஏன்னா எந்த மரத்தோட வேணாலும் ஒப்பிடலாம், பிரம்மாண்டமான மரங்கள் நிறைய இருக்கலாம். ஆனா குறிப்பிட்டு அஸ்வத்தம்னு எடுக்கிறாங்க. ஏன் அதை எடுத்தாங்க? ஸ்வத்தம். ஸ்வத்தம் சொல்லும் போது ஸ்வக ந அஸ்தி ந ஸ்தாசியதி, ஸ்வக ந ஸ்தாசியதி. எது ஒன்று ஸ்வகன நாளை, நாளை நிலை பெற்று இருக்காதோ, ஸ்தாசியத்தினா நிலை பெற்றிருப்பது, ந ஸ்தாசியதி. திஷ்டதி ஸ்வக ந ஸ்தாசியதி, நாளை எது ஒன்று இருக்காதோ. ஸ்வகனா நாளை, ஸ்தாசியதி இருப்பது, நாளை நிலை பெற்றிருப்பது ஸ்வத்தம். ஸ்வத்தம்னா நாளை நிலை பெற்றிருப்பது. அஸ்வத்தம்னா எது ஒன்று நாளை நிலை பெற்று இருக்காதோ, ஆப்போசிட் ஆயிடுச்சு. அஸ்வத்தம் எது ஒன்று நாளை நிலை பெற்று இருக்காதோ, நாளை இருக்காதுன்னு அர்த்தம் எது ஒன்றுக்கு முடிவு வந்து விடுமோ, எது ஒன்று முழுவதுமாக அழிந்து போயிடுமோ, நீங்கி விடுமோ, அதுதான் அஸ்வத்தம் அப்படின்னு அர்த்தம். இந்த சம்சார விருட்சமானது, இந்த சம்சாரமானது அழியக்கூடியது, அழிவுக்குட்பட்டது. அப்ப அஸ்வத்தம்ன்ற மரத்தோட உருவகப்படுத்தினாலும் ஆனா காரணத்தோட தான் உருவப்படுத்திருக்காங்க. ஏன் அஸ்வத்தம்ன்றதுக்கே என்ன அர்த்தம்? எது ஒன்று நாளை நிலை பெற்று இருக்காதோ அதான் அர்த்தம் அதுக்கு. அப்போ ஈஸ்வரனையே வேறாக அதிஷ்டானமாக ஆதாரமாக கொண்டு ஜீவர்களை கிளைகளாக கொண்டிருக்கின்ற இந்த அஸ்வத்தம், அஸ்வத்தம் என்று கூறப்படுகின்ற, அது பக்கத்திலேயே என்ன போட்டாங்க பாருங்க, அவ்யயம். அஸ்வத்தம் அவ்யயம் பிராகு. அஸ்வத்தம்னு பார்த்தோம்,
நிலை பெற்றிருக்காது, அழியக்கூடியது. ஆனா அதுக்கு நேர் ஆப்போசிட் அவ்வியம்னு என்ன அர்த்தம்னா அழியாததுன்னு அர்த்தம். இந்த பாடத்தை என்ன சொல்றாங்க பாருங்க, அழியக்கூடியதுன்னு சொல்லிட்டு அதே வார்த்தையில பக்கத்திலேயே அழியாததுன்னு சொல்லிட்டாங்க. என்னது இது அர்த்தம் அதுக்கு அப்படின்னா, இது தன்னாலேயே அழியாது, அழியக்கூடியது ஆனா தானாகவே அழியாது. இது அப்படியே விட்டு அப்படி இருக்கும், அவ்வியம், நிலைத்து நிலைத்து நிற்கும், அது அப்படியே இருக்கும், அது இருந்துட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணும், அஞ்ஞானத்தை அழித்தால் இது அழியும். நம்ம அஞ்ஞானம் நீங்கும் போது அழியும். அஞ்ஞானத்தை நீக்காம அப்படியே விட்டுட்டா இது எப்படி இருக்கும், அவ்வியம். அஸ்வத்தம் நாளை நிலை பெற்றிருக்காது, அழியக்கூடியது. ஆனா அதுக்கு என்ன பண்ணும், அதுக்கு அஞ்ஞானம் நீங்க வேண்டும். அந்த அஞ்ஞானத்தை நீக்காவிட்டால் அது எப்படி இருக்கு, அவ்வியம், நிலை பெற்று விடும், அழியாததாக மாறிடும். அப்ப நம்ம கிட்டதான் இருக்குது. எனக்கு அஞ்ஞானம் இருக்கு, இருந்துட்டு போட்டோம், அதான் அழியும்ல, ஒரு காலத்துல அழிஞ்சிரும்ல. ஒரு காலத்துல அழிஞ்சிருமா, எனக்கு வந்து டிரைவிங் தெரியாது, டிரைவிங்ன்ற அழியாமை என்கிட்ட இருக்கு, வண்டி ஓட்ட தெரியாது, இன்னும் ஒரு 10 வருஷம் போட்டுமே, எனக்கு அது அந்த அறியாமை நீங்கிடுமா, என்ன விட்டு நீங்காது. இப்ப நம்ம தான் என்ன பண்ணணும், நான் தான் முயற்சி எடுத்து யார்கிட்டயாவது கேட்டு எனக்கு சொல்லிக் கொடுக்கும், இல்ல டிரைவிங் ஸ்கூல்ல போய் நான் அந்த அறியாமை நீங்கிக் கொள்ள வேண்டும். அந்த வண்டி ஓட்டுகின்ற அந்த அறியாமையை நான் நீக்கினா, கற்றுக்கொண்டால் அந்த அறியாமை நீங்கி எனக்கு வரும். அந்த மாதிரி இந்த இந்த சம்சாரம்ன்றது வந்து அழியக்கூடியது. ஆனா யாருக்கு, முயற்சி செய்பவர்களுக்கு, முயற்சி செய்து அறியாமையை போக்கிக் கொள்பவர்களுக்கு. மற்றவர்களுக்கு எப்படி இது, அவ்வியம், அழியவே அழியாது, அப்படியே நிலை பெற்று விடும். அப்ப என்ன சொல்ல வராங்க, அதற்கான முயற்சி செய்து அதை நீக்குவதற்கு, அஞ்ஞானத்தை நீக்குவதற்கான முயற்சி செய்ய வேண்டும்னு புரிஞ்சுக்கணும் நம்ம. சரி, இந்த சம்சார விருட்சம் எப்படி நிலை பெற்றிருக்கு, எதை வைத்துக்கொண்டு அது இன்னும் நிலை பெற்று கொண்டிருக்கு, சந்தாம்சி எஸ்ய பர்ணாணி சந்தாம்சி. எஸ்யனா எதனுடைய இலைகள், சந்தாம்சி. சந்தாம்சின்னு அர்த்தம்னா வேத மந்திரங்கள், வேத மந்திரங்கள் அர்த்தம். சரி, ஏன்னா இப்ப பாருங்க, இந்த ஸ்லோகத்தை டக்குன்னு மீனிங் எடுத்தா என்ன மீனிங்கே இல்லது, என்னது இது, மேல மேல வந்து மூலமா, கீழே கிளைகள், இதான் அர்த்தம் பாருங்க. அதுக்கு இது அழியக்கூடியது, அழியாதது. அப்புறம் இதனுடைய இலைகள் வந்து வேதங்கள், இதை அறிந்தவர்கள் வேதத்தை அறிந்தவராக, இவ்வளவுதான் ஸ்லோகம். எஸ்தம் வேத ச வேதவித், இதை அறிந்தவர்கள் வேதத்தை அறிந்தவர்கள் ஆவார்கள். எப்படி இருக்கு பாருங்க, அது ஒரு சூத்திரம் மாதிரி இருக்கு பாருங்க, சீக்கிரட்டா இருக்கு, ரகசியமா இருக்கு. அதனுடைய அதான ரிவீல் பண்ணும்போது, ரிவீல் ஆகும்போது அவ்வளவு அழகா இருக்கும் அது. அதனாலதான் அட்டென்ஷன் ஜாஸ்தி தேவை அதுக்கு. அப்போ அதனுடைய இலைகள் வந்து வேத மந்திரங்கள் சொல்றாங்க. வேத மந்திரங்கள்னா என்ன அர்த்தம், இங்க ஒரு மரம் வந்து தழைத்து இருக்கு, நிலை பெற்று இருக்குன்னா அதுக்கு ஃபுட் வேணும், அதுக்கு உணவு இருக்கணும். அந்த உணவை தரக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா இலைகள் தான் ஒரு மரத்துக்கு. இங்க இந்த சம்சாரம்ன்றது அனித்தியம், அனித்தியம் மாறிக்கொண்டே இருப்பதுதான் சம்சாரம். இது நிலை பெற்றிருப்பதற்கு எது ஆதாரமாக இருக்கு, வேத மந்திரங்கள், சந்தாம்சி. இதனடா வேத மந்திரங்களை சொல்றாங்களே, வேத மந்திரங்கள் தான் இது நிலை பெற்று வச்சிருக்கா. ஆமா, எப்படின்னு கேட்டா வேத மந்திரங்களுடைய கர்மகாண்டம், கர்மகாண்டம். அந்த கர்மகாண்டம் என்ன பண்ணுது, தர்மம் அதர்மம் அதை நமக்கு விளக்குகின்றது, பாப புண்ணியம் விளக்குகின்றது. அது மட்டும் இல்ல, நம்ம இந்த கர்மங்கள்ல ஈடுபடும் பொழுது ஆசையோடு காமிய கர்மம் செய்யும் பொழுது ஒரு பலனை குறித்து நம்ம இந்த பலனை நான் பெறுவேன்னு சொல்லி கர்ம காண்டத்துப்படி நாம செயல்படும் பொழுது என்ன ஆகுது, அது காமிய கர்மமா இருக்கும் பொழுது காமிய கர்மத்துக்கு தான் கர்ம காண்டம், சரியா, அந்த கர்ம காண்டம். அப்ப என்ன ஆகுது, இந்த சம்சாரத்திலேயே நம்மளை நீடித்து நிலை பெற செய்கின்றது. எது, கர்ம காண்டம். நம்ம காமிய கர்மத்தோட செயல்படும் பொழுது அதான் இங்க சந்தாம்சினா கர்ம காண்டம், வேதத்தினுடைய கர்ம காண்ட பகுதிகள். நம்மளுடைய காமிய கர்மத்தினால் அந்த கர்ம காண்டத்தை நம்ம ஈடுபட்டு இந்த சம்சார விருட்சத்தை நிலை பெற செய்கின்றது. சந்தாம்சியஸ்ய பர்ணாணி.
இப்ப ஏன்னு சொன்னாங்க புரியுதுங்களா? ஏன் அதை வந்து வேதங்களை வந்து இலைகள்னு சொன்னாங்க? முதல்ல ஈஸ்வரன் எங்கன்னு புரிஞ்சுக்கணும், எது வந்து ஜீவன்னு புரிஞ்சுக்கணும், அப்புறம் இது அழியக்கூடியது எப்படி, ஏன் இது அழியாததுன்னு சொன்னாங்க, ஆனா அழியக்கூடியது எப்படி, அப்புறம் இலைகள் வந்து வேத மந்திரங்கள்னு சொன்னாங்களே என்ன அர்த்தம்? வேதம்ன்றது உபனிஷத்து தான் அது சேர்த்துதான் வேதம். ஆனா இங்க என்ன அர்த்தம்? சந்தாம்சி வேதம்னா கர்மகாண்டம். யக தம் வேத, இதை அறிந்தவன் வேதவித், வேதத்தை அறிந்தவன் அவன். அல்லது முடிஞ்சிச்சு பாருங்க. இது 15ஆம் அத்தியாயம் முதல் ஸ்லோகத்திலேயே ஒரு ஒரு வரி 2 வரியிலேயே இதை தெரிந்தவர்கள் வந்து வேதத்தையே அறிந்தவர்கள் ஆவார்கள். நம்மளா என்ன, இந்த ஒரு ஸ்லோகம் தெரிஞ்சுட்டா வேதத்தையே அறிந்தவர்கள் ஆயிடுவார்கள். அப்படிதான் இருக்கு. யக தம் வேத ச வேதவித், வேதவித். இது உண்மைதான் அவங்க சொல்றது. குரு கிருஷ்ணர் சொல்றாங்கன்னா அது வந்து சும்மா சொல்ல மாட்டாரு, உண்மைதான் அது. எஸ் தம் வேத ச வேதவித், இதை அறிந்தவர்கள் வேதவித், வேதத்தை அறிந்தவர்கள் ஆவார்கள். சரி, இப்போ இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ எப்படி புரிஞ்சுக்கணும்னா மறுபடியும் பாருங்க. இப்ப நம்ம இதுக்கு ஃபுல் அர்த்தம் பார்த்துட்டோம், கரெக்டுங்களா? மூலம் ஊர்துவம், மூலம் ஆதாரம், ஆதாரம் அதிஷ்டானம், அது என்னது? உயர்வானது. எது உயர்வானது அதிஷ்டானமாக இருக்கின்றது? ஈஸ்வரன் பிரம்மம். ஈஸ்வரன் பிரம்மம் வேறு வேறு கிடையாது. உலகத்தை பத்தி பேசும்போது ஈஸ்வரன் அவருடைய சொரூபம் பிரம்மம் தான். அதனால ஈஸ்வரன். சரி, அப்போ இந்த ஈஸ்வரனை தான் நாம நமக்கு அத்தனை பேருக்கும் ஆதாரமாக இருக்கின்றது ஈஸ்வரன். அதக சாக்கம், சாக்கம்னா ஜீவர்கள், ஜீவர்கள் இங்க அதக லோவர் அப்படின்னு அர்த்தம்னா அந்த அதிஷ்டானத்து மேல நாம இருக்கின்ற அத்தியஸ்தம், சூப்பர் இம்போசிஷன். அதிஷ்டானம் மேல கற்பிக்கப்பட்ட விஷயம், கற்பிக்கப்பட்ட விஷயமாக இருப்பது ஜீவர்கள். என்ன அடிச்சு பாருங்க, அந்த ஸ்லோகத்துக்கு மீனிங் எப்படி போகுது பாருங்க. மூலம் அதக உயர்வானது. ஏன் உயர்வானது? ஏன்னா அதிஷ்டானம், ஏன்னா அதிஷ்டானம் தான் உண்மையிலே இருப்பது. ஏன் உயர்வானது சொன்னாங்க பாருங்க. உயர்வானதுன்னா அதிஷ்டானம் தான். அதிஷ்டானம் என்னைக்குமே மாறாது. ஆனா அந்த அதிஷ்டானத்துக்கு மேல இருக்கின்ற கற்பிக்கப்பட்ட விஷயம் என்ன ஆகும்? அது மாறுதலுக்குட்படும். அந்த அத்தியஸ்தம் பார்க்கும் பொழுதும் அனித்தியம். ஆனா அனித்தியம் மட்டும் இல்ல, அசத் இல்லவே இல்லை. அதனால அதக கீழே, கீழானது. அஸ்வத்தம், அதற்கு அஸ்வத்தம்னு பேரு. நாளை இருக்காது. எப்ப இருக்காது? அஞ்ஞானம் நீங்கி அதிஷ்டானத்தை பற்றிய ஞானம் வரும்பொழுது இது இருக்காது. இது ரொம்ப ரொம்ப ஃபாலோ பண்ண வேண்டிய சீரியஸா, கொஞ்சம் அட்டென்ஷனோட ஃபாலோ பண்ண வேண்டியது. இது புரியுதுங்களா? நான் பாட்டு சொல்லிட்டே போயிடுவேன், அப்புறமா ஒன்னும் புரியலன்னு சொல்லக்கூடாது, கவனிக்கணும். சரிங்களா? இப்ப என்ன சொன்னோம்? மறுபடியும் ரீவிசிட் பண்றோம் இந்த ஸ்லோகத்தை. ஆனா எப்படி இருக்கு பாருங்க. ஏன் இதை தெரிந்து கொண்டாலே வேதவித்து, வேதத்தையே தெரிந்ததாகும் அப்படின்னா வேதத்தினுடைய சாரமே இந்த ஸ்லோகத்துல இருக்கு. வேதத்தினுடைய டீச்சிங், வேதத்தினுடைய உபதேசம். வேதம் என்னதான் ஃபைனல் டீச்சிங், ஃபைனலா முடிவாக என்ன உபதேசம் செய்கின்றதோ அது இந்த ஸ்லோகத்திலே இருக்கு. எப்படி? மூலம் ஊர்துவம், உயர்வானது. அது என்னது? ஈஸ்வரன், அவர் தான் அதிஷ்டானம். சாக்கம் கீழானது. சாக்கம்னா யாருங்க? ஜீவர்கள். ஜீவர்கள் எங்கும் நீக்கமர நினைந்திருக்காங்க. சாக்கம் கிளைகள் மாதிரி எங்கும். அப்படின்னு அர்த்தம், ஒரு நாயை பார்த்தாலும் சரி ஜீவன் தான், ஒரு புழுவை பார்த்தாலும் ஜீவன் தான், மரம் மரம் செடி கொடி பறவை எது பார்த்தாலும் ஜீவர் தான். எல்லா இடத்துலயும் இருக்காங்க. இங்க ஆரம்பிச்சு பிரம்மலோகம் வரைக்கும் நம்ம 8வது அத்தியாயம் பார்த்திருப்போம். வெவ்வேறு அத்தியாயங்கள்ல பிரம்மலோகங்கள்லாம் பார்த்திருப்போம். இப்ப எல்லா இடத்துலயும் இந்த ஜீவர்கள் என்ன பண்றாங்க? பறந்து விரிந்திருக்காங்க. சாக்கம். இப்படிப்பட்ட தன்னுடைய அதிஷ்டானமாக ஆதாரமாக ஈஸ்வரனை கொண்ட அத்தியஸ்தமாக இருக்கின்ற ஜீவனை அத்தியஸ்தமாக உடைய நாளை நிலை பெற்றிருக்காத அஸ்வத்தம் என்கின்ற, ஆனா அழியாதது, அஞ்ஞானம் நீங்காமல் அழியாததாக இருக்கக்கூடிய இந்த மரம் பர்ணானி, அதனுடைய இலைகள் வேதங்களாக இருக்கின்ற இந்த மரத்தை யக யக தம் வேத, யார் அறிகிறார்களோ
ச வேதவித், அவர்கள் வேதத்தை அறிந்தவர்கள் ஆவார்கள். இப்ப என்னெல்லாம் புரிஞ்சுது நமக்கு இங்க? அதிஷ்டானம் என்பவர் ஈஸ்வரன் தான் அதிஷ்டானம். அது மேல அத்தியஸ்தம், சூப்பர் இம்போசிஷன், சூப்பர் இம்போஸ்ட், கற்பிக்கப்பட்டது எதுன்னு கேட்டா ஈஸ்வரனுடைய சொரூபம் நம் சொரூபம் ஒன்று என்கின்ற அறியாமையினால, அது ரெண்டும் ஒன்று என்கின்றது ஞானம் இல்லை, அதை பற்றி அறியாம இருப்பதனால அந்த ஈஸ்வரனுடைய சொரூபத்திலேயே நம் சொரூபத்தை, இந்த ஜீவஸ்வரூபத்தை நாம் அத்தியஸ்தம், சூப்பர் இம்போசிஷன், கற்பித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்ப அதிஷ்டானம் ஈஸ்வரன், பிரம்மம், அத்தியஸ்தம் ஜீவன், கிளைகள் எங்க இருக்கா? எங்கும் இருக்கா. சரி, இது எப்படிப்பட்டது? இது அஸ்வத்தம். நாள இவனுடைய இந்த ஜீவத்தன்மை நீங்கிவிடும். ஆனா நீங்காது. எப்ப நீங்காது? அவ்யயம். எப்போ நீங்காதுன்னா இவனுடைய முயற்சி செய்து அஞ்ஞானத்தை நீக்காவிட்டால் இந்த இந்த சம்சாரம் நிலை பெற்றுவிடும். அப்ப என்ன அர்த்தம்? உன்னுடைய சொரூபத்தை நீ, உன்னுடைய அறியாமை நீக்க வேண்டும் அர்த்தம். அறியாமை நீக்க வேண்டும். நீக்கினால் இது அஸ்வத்தமாகிடும், இதுவும் நீங்கிவிடும். சரி, இது நிலை பெற்றிருப்பதற்கு எது காரணம்? சந்தாம்சி, கர்ம காண்டம், உன்னுடைய காமிய கர்மம். அந்த காமிய கர்மத்தினாலதான் அந்த காமிய கர்மமானது பாப புண்ணியத்தை குடித்து அதற்கு தக்கபடி மேலான பிறவிகள், கீழான பிறவிகள். சரி, இது அடுத்து வரும்னு நினைக்கிறேன், ஸ்லோகத்திலே பார்த்துடலாம். சரி, தஞ்சாம்சி காமிய கர்மம், கர்ம காண்டம் தான் இதை நிலை பெற செய்கின்றது. அப்போ இதுதான் வேதத்தினுடைய முடிவான உபதேசம். இதை தெரிந்து கொண்டவங்க, இந்த சாரம், எசன்ஸ், இதை தெரிந்து கொண்டவர்கள் வேதத்தை தெரிந்து கொண்டவர்கள் ஆவார்கள். யக தம் வேத ச வேதவித். அடுத்த ஸ்லோகம் போலாமா? முதல் ஸ்லோகத்திலேயே அவ்வளவு கருத்துக்கள் இருக்கு. நீங்க அப்புறமா யோசிச்சு பாருங்க, மறுபடியும் நோட்ஸ் இப்போ கேட்டதை எழுதி மறுபடியும் திங்க் பண்ணா உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வரும். சரி, அடுத்த ஸ்லோகம் இதை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா, எப்படி இது இன்டிஸ்ட்ரக்டபிள், எப்படி இது அழியாதது, அவ்யயம்னு சொல்லியிருக்காங்க. அது பார்க்கலாம். அதஷ்சோர்த்வம் பிரசுருதாஸ்தஸ்ய சாகாஹ பிரசுருதாஸ்தஸ்ய சாகாஹ பிரசுருதாஸ்தஸ்ய சாகாஹ பிரசுருதாஸ்தஸ்ய சாகாஹ அதஷ்சோர்த்வம் பிரசுருதாஸ்தஸ்ய சாகாஹ அதஷ்சோர்த்வம் பிரசுருதாஸ்தஸ்ய சாகாஹ குண பிரவருத்தா விஷய பிரவாலாஹ விஷய பிரவாலாஹ குண பிரவருத்தா விஷய பிரவாலாஹ குண பிரவருத்தா விஷய பிரவாலாஹ அதஷ்ச மூலான் யனுசந்ததானி அனுசந்ததானி அதஷ்ச மூலான் யனுசந்ததானி அதஷ்டமூலான்யனுசந்ததானி கர்மானுபந்தீனி மனுஷ்யலோகே கர்மானுபந்தீனி மனுஷ்யலோகே சேர்ந்து அதஷ்சோர்த்வம் பிரசுதாஸ்தஸ்ய சாகாஹ குண பிரவருத்தா விஷய பிரவாலாஹ அதஷ்ச மூலான்யனுசந்ததானி கர்மானுபந்தீனி மனுஷ்யலோகே. இங்க அதஷ்ச ஊர்தம் பிரசுத்தான்னு இருக்குல்ல முதல் வார்த்தை, அப்புறம் தஸ்யன்னு இருக்கு பாருங்க. தஸ்யனா அந்த மரத்தினுடைய, எப்படிப்பட்ட மரம் அது நம்ம பார்த்தோம். அது முதல் ஸ்லோகத்தை ஃபுல்லாத்தையும் நான் ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். இந்த கிளைகளை உடைய, இந்த ஆதாரத்தை உடைய, இது மேல அத்தியஸ்தத்தை உடைய, இந்த சந்தாம்சி இலைகளாக வேதத்தை உடைய இப்படிப்பட்ட மரம் அது. தஸ்ய சாக்காக, அதனுடைய கிளைகள் என்னது? இது கிளைகள் குணப்பிரவருதாக, குணங்களால் செழிப்படைந்து. குணங்களால் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், முக்குணங்கள் பார்த்தோம் இல்லையா, சத்வரஜஸ் தமஸ். அந்த முக்குணங்களால் செழிப்படைந்து
நன்றாக செழிப்படைந்து விஷயப்பிரவாலாக விஷயப்பிரவாலாக விஷயங்கள் என்னும் தளிர்விட்டு. இங்க என்ன அர்த்தம்னா, இங்க பிரவாலாகான்னு சொல்லும் விஷயம், விஷயம்னா ஆப்ஜெக்ட், சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ். இங்க பிரவாலாகனா இதுவும் வந்து தளிர் விடுறதுன்னா பூக்கு பட் இருக்கும்ல, பட் இருக்கும் பூக்கு. இங்க சொல்றது பூக்கான தளிர் இல்ல, பட் இல்ல, பல்வேறு வகையான கிளைகளுக்கான பட். அந்த கிளைகள் வளரும் பொழுது சின்ன சின்னதா இருக்கும் பாருங்க, ரொம்ப சின்னதா இருக்கும். அதுதான் வெவ்வேறு திசைகள்ல வெவ்வேறு கிளைகளாக மலரும் இல்லையா, வளரும், அது பெருசா வளரும். அது என்னதுன்னு பார்த்தா விஷயங்கள் தான், குணங்கள். குணங்களையே கிளைகளாக, குணங்களால் கிளைகள். இந்த ஜீவர்கள் வந்து எப்படி ஜீவர்களாகவே இருந்து கொண்டிருக்காங்க? குணங்களால், அவர்களுடைய முக்குணங்கள்ல சிக்கிக்கொண்டு. சரி, சிக்கிக்கொண்டு ஷாக்காகனா என்ன அர்த்தம்? ஷாக்காகனா இங்க ஜீவர்கள் தான். இந்த ஜீவர்களாகவே இருப்பதற்கு எது காரணமாக இருக்கின்றது? முக்குணங்கள். அதனாலதான் போன அத்தியாயத்துல குணாதீதனம் பத்தி சொல்றாங்க, முக்குணங்களை கடக்க வேண்டும்னு சொன்னார். சரி, குணங்களால் செழிப்படைந்து இவ என்ன பண்றா? அந்த குணங்களுக்கு தக்கபடி விஷய பிரவாலாக பல்வேறு விதமான ஆசைகள். இங்க பிரவாலாக சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ், விஷயங்கள், பல்வேறு புலன் இந்திரிய விஷயங்கள். அதன் மேல் ஆசைப்பட்டு அது எப்படி இருக்கு? மிக பெருசாக பல்வேறு திசைகளில் கிளைகளாக படர்ந்து இருக்கின்றது. எங்க அதகச்ச ஊர்துவம், கீழும் மேலும் படர்ந்திருக்கு. சரி, என்னது இங்க? ஓகே, இங்க சொல்ல வந்தது என்னன்னா, இந்த ஜீவன் என்கின்றவர்கள் வந்து கிளைகள் தானே ஜீவர்கள். இந்த ஜீவன் என்ன பண்றா? தன்னுடைய முக்குணங்கள்ல சிக்கிக்கொண்டு அதற்கு தக்கபடி ஆசைகளை வளர்த்து கொண்டு விஷயபோகங்களை ஈடுபட்டு பாப புண்ணியத்தை செய்கிறான். பாப புண்ணியத்தை செஞ்சு அதகனா கீழ் லோகங்களை பெறுகிறான். அதே மாதிரி புண்ணிய கர்மங்களை செய்து ஊர்துவம் மேல் லோகங்களை அடைகிறான். இப்ப பிரம்மாண்டமான லோகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கீழ் லோகம் மேல் லோகம்னு இருக்கு. அப்போ எல்லா லோகத்திலையும் ஜீவர்கள் இருக்காங்க. கந்தர்வர்களா இருக்காங்க, தேவர்களாக இருக்காங்க, கிண்ணறர்களாக இருக்காங்க, இப்பெல்லாம் சொல்றோம்ல, நம்ம படிக்கிறோம் புராணங்கள்ல. அப்போ அதெல்லாம் உயர்ந்த பிறவிகள் வச்சுக்கலாம். இப்ப தாழ்ந்த பிறவிகள் நரகங்களுக்கு போறாங்க, வெவ்வேறு லோகங்களுக்கு போறாங்க. இந்த லோகத்திலே மிருகங்களாக பிறக்கிறாங்க, பல்வேறு இருக்குல்ல. அப்போ இந்த குணங்களில் சிக்கிக்கொண்டு அதனால ஆசை வயப்பட்டு பல்வேறு விஷயபோகங்களை அனுபவித்து பாவ புண்ணியங்களை பெற்று எங்கும் இந்த ஜீவன் என்கின்ற கிளைகள் பறந்திருக்கு. இப்ப மரம் முழுக்க எப்படி இங்க கிளைகள் பார்க்கும்போது அந்த சில கிளைகள் பிரம்மாண்டமான மரத்துல பார்க்கும்போது ஒன்றோட பின்னி 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 அதுவே ஒரு நெட்டு மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ள. அதுக்குள்ளேயே கூடு கட்டி இருக்கும், பறவைகள்லாம் கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கும் பல காலமா இல்லையா, பல ஜெனரேஷனா வாழ்ந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இவ பாவ புண்ணியங்களை செய்து காமிய கர்மத்தினால பல்வேறு போகங்களை அனுபவித்து பாவ புண்ணியங்கள் ஏற்பட்டு அதன் பயனாக எல்லா லோகங்களையும் இந்த ஜீவர்கள் பறந்து விரிந்திருக்கிறார்கள். எல்லா லோகத்திலையும் எந்த லோகம் போனாலும் பார்க்கலாம்ல நம்ம ஜீவர்கள்னா யாரு? மனுஷங்க மட்டும் நம்ம நினைச்சுக்கிறோம். நாமளும் இந்த மனித ரூபத்துல இருக்கிற ஜீவர்கள். நம்ம ஜீவர்களா என்ன தோணுது நமக்கு? ஜீவர்கள்னு ஒண்ணுமே தோண மாட்டேங்குது பாருங்க. நம்ம வந்து நம்மளாம் மனுஷங்க அப்படின்னு. நம்ம யாரு? ஜீவர்கள் நாம தான். நாம இப்போ நம்மளுடைய பாவ புண்ணிய தகுந்தபடி இந்த உடல்ல இருக்கிற ஜீவன், நாய், நரி, சிங்கம், யானை இருக்கு பாருங்க, மரம், இதெல்லாமும் ஜீவர்கள். அது அந்த மாதிரி எங்கும் எல்லா கடல்ல போனா அங்க இருக்கு, மலையில போனா அங்க இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு பாருங்க. அதான் அதகன தாழ்ந்த பிறவியிலையும் ஊர்தம் மேலான பிறவியிலையும் படர்ந்திருக்கின்றன இந்த ஜீவனாகிய கிளைகள் சம்சாரமாகிய விருட்சத்தில். மனுஷலோகே மூலானி. சரி, இந்த மனுஷலோகத்தில் என்னது மூலானி? என்னது அது மூலானி? இங்க மூலானின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி எங்கும் பறந்து வெவ்வேறு பிறவிகள் எடுப்பதற்கு எது காரணமாக இருக்குன்னு பார்த்தா, இங்க சொல்றது இங்க மூலானின்னு சொல்லும் போது இந்த கிளைகளுக்கு காரணமாக இருக்கின்ற பல்வேறு கிளைகளாக வளருது இல்ல,
அதுதான் இங்க மூலானின்னு சொல்றாங்க. செகண்டரி ரூட்ஸ் சொல்றாங்க. செகண்டரி ரூட்ஸ் இது என்னது? எது பல கிளைகளாக வளர்வதற்கு காரணமாக இருக்கின்றது? இங்க மூலானினா என்னதுன்னு பாத்தீங்கன்னா விருப்பு வெறுப்புகள். விருப்பு வெறுப்புகள் இதை மட்டும் புரிஞ்சுட்டா போதும். விருப்பு வெறுப்புகள் ஸ்ட்ராங்கான திடமான விருப்பு வெறுப்பு வாசனைகள். இவருடைய வாசனைகள் எப்படி இருக்கு? திடமான வாசனைகள். இது எனக்கு பிடிக்கும், இது பிடிக்காது, விருப்பு வெறுப்புகளாக இருக்கு. அந்த விருப்பு வெறுப்புகள் தான் என்னவா எதுக்கு? மூலானி மனுஷலோகம். இந்த மனுஷலோகத்துல விருப்பு வெறுப்புகள் என்கின்ற திடமான வாசனைகளால இவனுடைய கிளைகளை பரப்பி கொண்டே இருக்கான். அப்படின்னா அர்த்தம் பல்வேறு பிறவிகள்ல போய்கிட்டே இருக்கான், முடிவே இல்லாம. மூலானி. சரி, இப்படி இப்படி இவனுடைய விருப்பு வெறுப்பு அவனுக்கு என்ன பண்ணுது? அந்த விருப்பு வெறுப்பு இந்த மனுஷ லோகத்துல கர்ம அனுபந்தினி, கர்மத்தோடு இவனை பந்தப்படுத்துகின்றது. அப்படின்னா கர்மம் மீண்டும் மீண்டும் கர்மத்தை செய்ய வைக்கின்றது. கர்மத்தோடு மட்டும் கிடையாது, இங்க கர்மம்னா கர்ம பலத்துடனும், கர்ம பலன் பாப புண்ணியத்தோடு இவனை கட்டுப்படுத்துகின்றது. கர்மத்தை விளைவிப்பதாயின்னு இருக்கு பாருங்க, கர்ம அனுபந்தினி. அப்படி செய்து அதகச்ச அனுசந்ததானி, எல்லா இடத்துலயுமே என்ன ஆயிருக்காங்க? இந்த ஜீவன் பறந்து விரிந்திருக்கின்றான். மனித பிறவி மட்டும் கிடையாது, பல்வேறு பிறவிகள்லையும் இந்த ஜீவர்கள் பல்வேறு பிறவிகளில் இருக்கிறார்கள், பிறவிகளை பெற்றிருக்கிறார்கள். அதுல மனுஷ ஜென்மமும் ஒன்று. இப்ப முதல்ல நமக்கு இது புரியணும், இது பேசிக். இது இங்க ஜீவன் சொல்றது யார? நம்மளதான். இப்போ நம்ம இந்த ஜீவன் இந்த உடல்ல இருக்கிறதுனால, இந்த உடல் இந்த மனித உடல் எடுத்துட்டு இருக்கிறதுனால இந்த ஜீவன் தன்னை என்னன்னு சொல்லி என்ன அபிமானம் இருக்கு? மனிதன்ற ஒரு அபிமானம் இருக்கு. அபிமானம்னா என்ன? தன்னை மனிதனாக கருதி கொண்டிருப்பது. அது சரி. இதுக்கு என்ன காரணமா? இது மாதிரியே ஒரு எல்லா உயிரினங்கள் எல்லா உடல்களுக்குள்ளயும் இருக்குது அதே ஜீவன் தான். இப்ப அடுத்த பிறவியில நம்ம எந்த மாதிரி விருப்பு வெறுப்பு வாசனைகள் அதிகமாக இருக்கோ அந்த டைரக்ஷன்ல கிளைய போயிடுவோம். நம்ம கிளை பெற போயிடுவான். கிளை போயிடுவோம்னு அர்த்தம் அந்த பிறப்புக்கு போயிடுவான் அவன், இந்த மனித உடலை விட்டுட்டு. இவனுடைய விருப்பு வெறுப்பு என்கின்ற திடமான வாசனைகளால் உந்தப்பட்டு. அப்போ இந்த மனுஷ லோகத்துல இந்த விருப்பு வெறுப்பு என்கின்ற அந்த என்ன சொல்றது, கிளை விட்டு தழைக்க செய்கின்ற அந்த விருப்பு வெறுப்பு என்கின்ற திடமான வாசனைகள், அதுதான் இவனை பல்வேறு பிறவிகளை எடுப்பதற்கு காரணமாக இருக்கின்ற பாப புண்ணியத்தோடு கட்டுகின்றது. கர்மானுபந்தினி மனுஷலோகே அதகச்ச அனுசந்ததானி. பாப புண்ணியத்தை தகுந்தபடி பல்வேறு பிறவிகளை கொடுக்கின்ற விஷயமாக எது இருக்கு? நம்மளுடைய விருப்பு வெறுப்பு. நம்மளுடைய விருப்பு வெறுப்புன்றது பாருங்களேன், நம்ம அதை சாதாரணமா நினைச்சுக்கிறோம். இது விருப்பு வெறுப்புன்னு. இங்க விருப்பு வெறுப்புன்றது மேலோட்டமான விஷயம் இல்ல, நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய வாழ்க்கையே திசை மாற்றுகின்றதாக இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்புகளை பத்தி இங்க பேசுறோம். சும்மா சாதாரணமா மேலோட்டமா இருக்கிற விருப்பு வெறுப்பு இல்ல. உனக்கு எந்த கலர் பிடிக்கும், இந்த கலர் பிடிக்கும், அந்த கலர் பிடிக்கும், இது எனக்கு பிடிக்காது அப்படி இல்ல அர்த்தம். இவன் லைஃப்ல தன்னுடைய டியூட்டி, என்னுடைய கடமை என்னவோ அதுலயே விருப்பு வெறுப்பு அதுல இருந்து ஆரம்பிக்குது. அது பல்வேறு விருப்பு வெறுப்புகளாக பறந்து விரிந்து இவனை மறுபடியும் பாவ புண்ணியம் என்கின்ற பந்தத்துல கட்டி விடுகிறது. அப்ப என்ன ஆகுது? இவன் மறுபடியும் அதுக்கு தகுந்தபடி பல்வேறு பிறவிகளை எடுக்கின்றான். எதுக்கு இதை இவ்வளவு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போறாங்க? இன்னும் இருக்கு பாருங்க, இன்னும் முடியல. அது இந்த சம்சார விக்ஷத்தை அடுத்த பாட்டுலயும் தொடர்ந்து விளக்குறாங்க. அடுத்த பாட்டு படிக்கலாம். இப்ப இது புரிஞ்சிருச்சு இல்லையா? அதச்சோர்துவம் பிரசித்தாஸ் தஸ்ய சாக்காக. அந்த மரத்தினுடைய கிளைகள் என்ன இருக்கு? கிளைகள்னா என்ன அர்த்தம்? ஜீவர்கள். குணப்பிரவருத்தாக, குணங்களால் நிலை பெற்றிருக்கிறார்கள், வளர்ந்து கொண்டே போகிறார்கள். அப்புறம் விஷய பிரவாலாக, அதற்கு தகுந்தபடி விஷய ஆசக்தி, விஷயத்தில் புலன் இன்பங்கள்ல ஈடுபடுகிறார்கள், அதுல பற்று வைத்திருக்காங்க. அதுக்கு தகுந்தபடி என்ன ஆகுது? விருப்பு வெறுப்புகள் உண்டாகுது.
விருப்பு வெறுப்புகள்னால இவர்கள் இந்த ஜீவர்கள் எங்கும் கர்ம பந்தத்தில் பாப புண்ணியத்தில் கட்டப்பட்டு பல்வேறு விதமான பிறவிகளில் பறந்து விரிந்து இருக்கின்றார்கள். எல்லா லோகத்திலையும் சொர்க்கம் போனா இருக்காங்க, நரகம் போனா இருக்காங்க, பிரம்மலோகம் போனா இருக்காங்க, மனுஷ லோகத்துல இருக்காங்க. மனுஷ லோகத்துக்குள்ளே பாருங்க, எந்த ஸ்ட்ரீட் போனாலும் இருக்காங்கல்ல, எல்லாருமே ஜீவர்கள் தான், நம்மளும் தான் எல்லாரும். அப்ப அந்த பேதத்துக்கு என்ன காரணம்னா இவனுடைய விருப்பு வெறுப்பு, பிறவிகளுடைய பேதத்துக்கு விருப்பு வெறுப்பு காரணமாக இருக்கின்றது. இது எல்லாம் என்னவா, ஒரே மரத்திலேயே அவ்வளவு இருக்கு. அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம், இதை இன்னும் விளக்குறாங்க பாருங்க. ந ரூபமஸ்யேஹ न रूपमस्येह ந ரூபமஸ்யேஹ न रूपमस्येह ததோபலப்யதே तथोपलभ्यते ததோபலப்யதே तथोपलभ्यते நாந்தோ ந சாதிர் नान्तो न चादिर् நாந்தோ ந சாதிர் नान्तो न चादिर् ந ச சம்பிரதிஷ்டா न च सम्प्रतिष्ठा நாந்தோ ந சாதிர் ந ச சம்பிரதிஷ்டா. नान्तो न चादिर्न च सम्प्रतिष्ठा. இதோட போதும். இது வரைக்கும் இதை ரிப்பீட் பண்ணுவோம், சேர்ந்து படிக்கலாம். ந ரூபமஸ்யேஹ ததோபலப்யதே நாந்தோ ந சாதிர் ந ச சம்பிரதிஷ்டா. ஓகே, இங்க என்ன சொல்றாங்க, இக ரூபம் அஸ்ய அஸ்யேகன் இருக்குல்ல, அஸ்ய இக இக இகத்தில் அஸ்ய இந்த சம்சார விருட்சத்தினுடைய ரூபம், அதனுடைய இயல்பு எப்படி இருக்கு, ததா ந உபலப்யதே, தத்தோ ந உபலப்யதே, ததா ந உபலப்யதே, அது எப்படிப்பட்ட இயல்புடையது என்பது யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. நான் ரூபம் அது இப்படிப்பட்டது இப்படிப்பட்டதுன்னு சொல்லவே முடியாது. இப்ப மனிதர்களாக இருக்கும், எவ்வளவு காலமா மனிதர்களாக இருக்கும் நமக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு டேட் ஆஃப் பர்த் சொல்லுவோம், 1960 1950 அந்த நச்ச ஆதிகி. 1950 1960 ஆதிகி இல்ல, ஸ்டார்டிங் இல்ல. 2025 2050 எண்டு கிடையாது, இந்த ஜீவனுக்கு கிடையாது. இந்த உடல் இந்த உடல் இந்த பிறவிக்கு இருக்கு. ஆனா இந்த ஜீவன் எப்படிப்பட்டவன், இவன் ஷாக்காக விருப்பு வெறுப்புனால பல்வேறு பிறவிகளை எடுத்துக்கொண்டே போறான்ல. அதுக்கு நான் அந்தக நான் ஆதிகி நச்ச சம்பிரதிஷ்டா, மதியம் இல்ல. நன்றாக இது எங்க ஆரம்பிச்சது, எங்க இருக்கோம் நம்ம, எங்க முடிவு, எதுவுமே நமக்கு தெரியாது. இங்க இப்படிப்பட்ட ஒரு சிக்கல்ல சிக்கிட்டு இருக்கோம், தெரியாது. இது எப்படிப்பட்ட டேஞ்சர் பாருங்க. இதோட டேஞ்சரஸ் அதை புரிய வைக்கிறாங்க. இங்க நம்ம என்ன நினைக்கிறோம், நல்லா செட்டில் ஆயிடலாம் லைஃப்ல, அப்படின்ட்டு இங்க ஜம்முன்னு இருக்கலாம் இங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். இங்க இருக்கக்கூடாது, இங்க இப்படியே இங்க இருக்கிறதுக்காக நம்ம இங்க இல்ல, இங்க வரல. அது என்ன சொல்றாங்க, இந்த சம்சாரத்துல இருந்து முழுவதுமாக விடுபடுவதற்காக நாம இங்க வந்திருக்கோம் மனித பிறவியில. அதை புரிந்து கொள்றதுக்காக சொல்றாங்க, நான் ரூபம் அஸ்யேக, இங்க என்னமோ எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைக்க கூடாது. இதனுடைய இயல்பு தெரியவே தெரியாது, இது எவ்வளவு டேஞ்சர்னு தெரியாது. யாரு நல்ல நிலைமையில இருக்காங்க, யார் தாழ்ந்த நிலைமையில இருக்காங்க, யாரோட திசை எப்படி எதை நோக்கி போகும், ஒன்னும் நிச்சயம் இல்லை. அப்படின்னு அர்த்தம், எல்லோருமே கவனத்தோட எது குறிக்கோள்னு தெரிந்து கொண்டு வாழ வேண்டும்னு அர்த்தம். எந்த குறிக்கோளாக வைத்துக்கொண்டு நாம இருக்கணும்னு தெரிந்து கொள்ளணும். அப்ப இந்த சம்சாரத்தினுடைய இயல்பு அவ்வளவு சுலபமாக புரிந்து கொள்ளத்தக்கது அல்ல. ரூபம் ஒரு குறிப்பிட்ட இப்படிப்பட்ட இயல்புடையது அப்படின்னு சொல்லவே முடியாது. இந்த சம்சாரத்தினுடைய தன்மை, இந்த சம்சாரத்தினுடைய தன்மை, இந்த ஜீவனுடைய தன்மை, அவனுடைய விருப்பு வெறுப்பினுடைய தன்மை, அவனுடைய வாழ்க்கையினுடைய தன்மை. இதுக்கு முன்னாடி எத்தனை பிறவிகள், இதுக்கு அப்புறம் எத்தனை பிறவி, இங்க நடுவுல மனுஷ பிறவி, இது எப்படி இருக்குது, எங்க ஆரம்பிச்சது, எங்க முடியுது, ஒண்ணுமே தெரியாம இருக்கு. அப்படிப்பட்ட இடத்துல நாம இப்ப இங்க வந்திருக்கோம். அப்ப நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு. எஸ்தம் வேத ச வேதவித்த, இதை தெரிந்து கொண்டால் வேதத்தை தெரிந்து கொண்டதாகும். அப்ப நமக்கு என்ன பண்ணணும் நமக்கு தெரியும். என்ன பண்ணணும், இந்த அஸ்வத்த சம்சாரம் என்கின்ற அஸ்வத்த மரத்துல நாம இங்க உட்கார்ந்துட்டு காமி கர்மம் என்கின்ற நன்றாக இலைகளால
தழைத்து நாம இங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம், சந்தோஷம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இது என்னது? இது மிகப்பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டடான குழப்பம் நிறைந்த அஞ்ஞானத்துல சிக்கி கொண்டிருக்கோம். இந்த அஞ்ஞானம் எப்படிப்பட்டது? அவ்யயம், நிலை பெற்று கொண்டே இருக்கும், அழியாதது. எப்போது அழியும்? அஸ்வத்தமாகும். எப்போ நம்மளுடைய சொரூபத்தை அறிகிறோமோ அஞ்ஞானம் நீங்கி அப்பதான். அப்போ இப்ப என்ன பண்ணணும்? இப்படிப்பட்ட இந்த சம்சாரத்துக்குள்ள சிக்கிட்டு இருக்கிற நாம இந்த சம்சாரத்துல பற்று வைக்கலாமா? இந்த சம்சாரத்துல போய் பற்று வச்சு நாம இங்க செட்டில் ஆகலாமா? அப்பா நிம்மதியா இருக்கு, அவ்வளவுதான், முடிஞ்சது வாழ்க்கை. என்ன பண்ணோம்? எல்லாமே இருக்கு எங்களுக்கு, போதும் எங்களுக்கு இதோட அப்படின்னு என்ன பண்ணக்கூடாதா? கடைசி வரைக்கும் நம்ம இருந்துடக்கூடாது. மறந்தும் இருந்து விடாதீர்கள் அப்படி சொல்றாங்கல்ல, மைக்ல எல்லாம் சொல்லிட்டு வராங்களா? மறந்தும் இருந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். எங்கேயோ சின்ன வயசுல கேட்டது திருப்பி கேட்க ஆரம்பிச்சிட்டோம். முன்னாடி சொல்றாங்களா மறந்தும் இருந்து விடாதீர்கள். அந்த மறந்தும் இருந்து விடாதீர்கள் தான் இது எல்லாமே. என்னது இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்றது எதுக்குன்னா, இதை ரசிக்கிறதுக்கு இல்ல. எப்படி அந்த ஒரு மரத்தை பார்க்கும்போது அந்த மாதிரி மரம் நம்ம உத்து பார்த்தா தனியா இருந்தா தெரியும், நமக்கு பயந்துருவோம். மரத்தை பார்த்தே பயமா இருக்கும். நீங்களாம் பயந்துருக்கீங்களா தெரியல. சின்ன வயசுல அப்படிலாம் ஓடி இருந்தா சுத்தி இருந்தா தெரியும். திடீர்னு எங்கேயோ சுத்தி மாட்டிக்குவோம், யாரும் இருக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எங்க போனாங்கன்னு தெரியாது. அந்த மரத்தை அப்படி பார்த்தா தெரியும், பயந்து நடுங்கிடுவோம் நம்ம. ஏன்னா அதனுடைய அசைவுகள், கிளைகள், மரங்கள், அந்த காத்து, அந்த சவுண்டு, அதுல இருக்கக்கூடிய பறவைங்க, அதுவும் சாயந்தர டைம் ஆயிடுச்சுன்னா முன்னும் முடிஞ்சது கதை. 5:45 6 டைம், 6 மணி டைம்ல இல்லையா, இருட்டுற டைம், அந்த மரத்துக்கு நடுவுல மாட்டியிருந்தா தெரியும் நம்ம. அப்படி என்னது அந்த மாதிரியான இந்த சம்சாரம் என்கின்ற பிறவியை கொடுத்து கொண்டே இருக்கின்ற இந்த ஜீவ பாவனையில சிக்கிக்கொண்டு நாம எல்லாம் பல்வேறு போகங்கள் அனுபவித்துக் கொண்டு இங்கேயே இருந்துட்டு இருக்கோம். ஆனா இது நிலையானதாக நமக்கு நிலை பெற்றுவிடும் எப்போ இதுல இருந்து நாம இந்த அறியாமை நீக்காவிட்டால். அப்ப இதுக்கு என்னதான் வழி? இப்படி சிக்கிட்டோம், என்னதான் வழி அப்படின்னா சொல்லுவாங்க, இந்த மரத்துல எந்த பிரான்ச்ல நம்ம போய் செட்டில் ஆகலாம் நினைக்க கூடாதான். நல்லா இருக்கு இது, இந்த பிரான்ச் அந்த பிரான்ச் போ, அந்த பிரான்ச் போ, அப்படி இல்ல. டோட்டலா என்ன பண்ணும்? இந்த சம்சாரத்துல இருந்து விடுபடணும். அப்ப என்ன பண்ணும்? இந்த சம்சார விருட்சத்தை வெட்டி எரிஞ்சிடணும். மரம் இருந்தா தானே, இந்த மரமே வேண்டாம், டோட்டலா அந்த மரத்தை வெட்டு. அப்போ எப்படி வெட்டுறது இத? இப்ப மரத்தை போய் வெட்டுன்னு யாராவது சொல்லுவாங்களா? அவ்வளவுதான். இப்ப இந்த காலத்துல அப்படி சொல்லவே கூடாது. ஆனா இது என்ன மரம்? அது பாய்சன், விஷ மரம். இது மீண்டும் மீண்டும் துக்கத்தை, அனித்தியத்தை, நமக்கு பிறவிகளை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய விஷமரம், வாசனைகள்னால வளர்கின்ற மரம் அது இல்லையா? அதனால இந்த மரத்தை வெட்டணும். எப்படி வெட்டணும்? ஒரு கோடாலினால, ஒரு பெரிய வாழ்நாள, கோடாலினால. என்னது அது? வைராகியம். வைராகியம் என்ற வாழ்நாள இந்த மரத்தையே வெட்டணுமே தவிர இந்த மரத்துக்கூடையே அட்ஜஸ்ட் பண்ணின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. பார்க்கலாம், நமக்கு விதி இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன பண்றது? இந்த மரத்தையே வெட்டணும்னு சொல்றாரு. இப்ப இந்த சம்சாரத்தை இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்றது எதுக்குன்னா, இதை வெட்டுவதற்கு, இதை வெட்டுவதற்கு நாம தயாராக வேண்டும். இது நம்ம தொடர்ந்து நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.